அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரைக்காக வாழைக்குளம் விமான நிலையத்தில் இறங்கி திருநெல்வேலிக்கு வந்துக்கிட்டு இருக்கார். வந்துக்கிட்டு இருக்கும்போது நடந்தது என்னென்னா, வழக்கம் போலங்க எதையாவது, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, வீடெல்லாம் விஜய். அது யார் சொல்கிறா? விஜய் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஊரெல்லாம் கரூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடெல்லாம் விஜய் என்றால் ஊரெல்லாம் கரூர். அவன் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு அப்படிங்காரு. நம்ம ஊருக்கு ஒரு கரூரை நீங்கள் நிகழ்த்தி காட்டியுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். அது அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் போகும் இடமெல்லாம் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என்பதற்கு சான்றாக இன்றும் நெல்லைக்கு வர வழியிலேயே வாகனத்தில் வாங்குங்க பின்னாடியே வார பசங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி மேலே மேலே வண்டிகள் ஏறி இறங்கி அப்படியா பலர் காயம்பட்டிருக்காங்க. உயிர் பிழைப்போர்லாம் யாருன்னு அது அப்புறமா பார்ப்போம். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் போய் பார்க்கணும் உயிர் எத்தனை பேர் பிழைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இவர் பார்க்க மாட்டார். வேற நம்ம அன்பில் மகேஷ் இவங்க தான் ஓடி போய் பார்ப்பாங்க. மற்றபடி யார் பார்க்க மாட்டா? நம்ம விஜய் பார்க்க மாட்டார். அது அவருக்கு அவசியம் இல்லைங்க. அவரு போறாரு, நான் பாட்டுக்கு போறையான்னு போறாரு. இவங்க பாட்டுக்கு விழுந்து கிடந்தா அது அவருக்கு அவசியமா? விஜய்க்கு அது அவசியமா? இவங்க விழுந்து சாகுறது அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. என்னையா பேசுத? அவர் கூட்டத்துக்கு வந்தவர், அவரை பின்னாடி நோக்கி வந்தவங்க, அவர் வழியில் போகணுன்னு வரவங்க, அவரை உச்ச பதவிக்கு உயர் பதவிக்கு தூக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அவங்க காயம்பட்டா விஜய் பார்க்க போகக்கூடாதா? பார்க்க போக மாட்டாரா? அது என்னையா நியாயம்? அது எப்படியா? பார்க்க போனால் தானே அவர்கிட்ட கருணை உள்ள இருக்குது, கர்ஷனை இருக்குது, அந்த நாட்டு மக்களுக்கான ஒரு தலைவனாக பரிணமிக்கிறார்னு அர்த்தம். அப்படின்னு நீங்கள் யாராவது பேசுனீங்கன்னா அது நியாயமான பேச்சு தான், வாசகம் தான். ஆனால் ஒன்று பாருங்க, நம்ம விஜய் அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் என்பது அமித்ஷா அசைன்மெண்ட்டு. ஏற்கனவே அவர் இந்த கரூர் மேட்டரில் 41 பேர் இருந்தாங்கல்ல, கரூரில் ஒரு ஸ்டாம்பைட் நடந்ததில்ல, அந்த இதில் அதாவது ஒரு நம்ம விஜய் போய் பரப்புரை பண்ண போகிறேன்ட்டு போய் கூட்டத்தில் நெருக்கி ஒரு 41 பேரை கொன்னார்ல, அந்த கொலைக்கு, அந்த பல கொலைக்கு சிபிஐ விசாரணை நடத்துச்சு. சிபிஐ விசாரணை நடத்துச்சுன்னா எப்படி நடத்தும்னா, அது அமித்ஷா வீட்டில் கூட நடக்குங்க விசாரணைன்னா. அங்கெங்கெல்லாம் போய் பேசி நடத்தி கூடி மாடி நடத்தி ஒரு வழியாக அவர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே கையை காட்டிட்டார். விஜய் கையை காட்டார். இதெல்லாம் என்ன ஒன்றுமே செய்யாது பார்த்துக்கோ அப்படின்னு கையை காட்டார். ஏன்னா நாங்கள் வேறு அசைன்மெண்ட்டில் சைன் பண்ணியாச்சு அப்படின்னு விஜய் கையை காட்டினதுனால மக்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையங்க. நம்மளை போல் உள்ளவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும்ல. மக்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு புரிஞ்சிடும். பொதுமக்கள் அரசியல் பட்டிருக்காங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த திமுக அரசு மக்களுக்கான திட்டங்கள் என்ன செய்திருக்கிறது? தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லி மாதம் 1000 ரூபா படிக்கிற பையங்களுக்கு கொடுக்கு. மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி மாணவிகளுக்கு பணம் கொடுக்கு. 1000 ரூபா மாதந்தோறும் கொடுக்கும் உயர்நிலை கல்வி பயிலணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இனிமேல் அடுத்த 1500 ரூபா கொடுக்கதான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வர கூடிய நாட்களில் 1500 ரூபா கொடுக்க போகிறாங்க. மகளிர் உரிமை தொகைன்ட்டு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இப்போ இந்த 3 மாதம் எலெக்ஷன் டைம் காலத்தில் இந்த பிஜேபிக்காரங்க இந்த பணத்துக்கு தடை எதுவும் ஏற்படுத்திடக்கூடாதுன்னு 3 மாத ரூபாயை மொத்தமாயும் கொடுத்து மேற்கொண்டு 2000 ரூபாயை கொடுத்து 5000 ரூபாயா தமிழ் மக்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த மகளிர் உரிமை தொகையானது இனி திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மாதந்தோறும் 2000 உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படின்னு வேற அறிவிச்சிருக்காங்க. 8000 ரூபா கூப்பன், நீ என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கிடுங்க, மகளிருக்கு தந்துருதோம், பணமாக இல்லை கூப்பனாக தரோம், நீங்கள் எந்த கடையில் போய் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் அறிவிச்சிருக்காங்க. அறிவித்த அத்தனையும் திமுக அரசு செய்துவிடும். அதனால் புதுசாக இவர்கள் யார் நம்ம விஜய் அவர்கள் எதையும் செய்திடணும், அறுத்து தள்ளிடணும்னு அவசியமே இல்லை. அதனால தான் அதை நன்கு புரிந்து கொண்ட விஜய் தான் இந்த மாதம் வெயில் காலமையா, இந்த வெயில் காலத்தில் வேக்க விறுவிறுக்க அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தொழில் அரசியல். அரசியலில் தான் யார்
எடப்பாடியார் இருக்கார், உதயநிதி இருக்கார், ஸ்டாலின் இருக்கார். அவங்க அரசியலுக்காக வேண்டி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம விஜய் எதற்காக பிரச்சாரம் பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கும் விசிலை கொடுத்தா அடிச்சுட்டு போக வேண்டியதானே, தெருவே அடிச்சுட்டு போங்க, எல்லாருக்கும் இதான் சின்னம், இது சின்னம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரியும் போது எல்லாருமே போட்டுற போகிறாங்க, ஓட்டு போட்டுற போகிறாங்க. அப்படிங்கிறது அதுதான் அவருக்கு யாருக்கும் இல்லாத சின்னத்தை அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுவரை எந்த கட்சிக்கும் கொடுக்காத சின்னத்தை அவர் வாங்கியிருக்காரு. அவருக்கு கிடைச்சிக்கிட்டல. அந்த சின்னத்தை பயன்படுத்தி அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். இப்போ அவருடைய இந்த தூத்துக்குடி கூட்டத்துக்கு தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலிக்கு வர கூட்டத்தில் அதுவும் பாருங்கள், நாங்குநேரி தொகுதியில் நினைக்க முக்கியமாக ஒரு நபரை விட்டுருக்காரு. நேற்று தான் அதிமுகவில் இருந்தார், இன்னைக்கு சீட்டு கிடைக்கலன்ட்டு எங்கே வந்தார், தாவேக்காவுக்கு வந்தார். தாவேக்காவுக்கு வந்தோடனே அவருக்கு கொடுத்தாச்சு. அவர் ஒரு நாராயணா இந்த அப்படி உனக்கு ஒரு சீட்டு அப்படின்ட்டு உடனே கொடுத்தாச்சு. அடுத்த கட்சியிலேருந்து எப்பண்டா நம்ம கட்சிக்கு கிளம்பி வருவாங்க, சீட்டை கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். அதாவது பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு எம்மோ நீ வந்து விசிலுக்கு தாம்மா போகணும், விஜய்க்கு தாம்மா போகணும், விஜயும் ஒன்று தாம்மா, விஜயும் ஒன்று தாம்மா, காது ருங்குன்னு இறையுமா, விஷயம் ஒன்று தாம்மா. அவர் ஆடுனார்னா டான்ஸு சக்கு 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 சக்குன்ட்டு போட்டு தாக்குன்னு தாக்கிடுவாருமா. அதனால நீ ஓட்ட விஜிலுக்கு தாம்மா போடணும் அப்படின்னு பையங்க, அதாவது சின்ன பையங்க போடுற சத்தம் இந்த நாராயணனுக்கு கேட்டிருக்கோம். அந்த நாராயணனுக்கு கேட்டோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, நாம் எப்பா இந்த அளவில் விஜய்க்கு இது இருக்கா, அப்போ கஸ்மாட்டிக் லீடர்னா இவர் தான்டா. ஆமாம், எம்ஜிஆர் கூட இல்லை, இவர் தான். அடிக்கடி தலையை தடவுதேன் ஏன்னு நினைக்கலா? ஐயோ என்ன செய்ய. இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவன்னா அடாடா தலையெழுத்துன்னுருவான். நம்ம அதையும் சொல்ல முடியல, தலைவலின்னு சொல்லுதோம். வேற என்ன தலைவலி? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற தலைவலி. தமிழ்நாட்டுக்கு விஜய் மட்டும்தான் தலைவலி நினைக்கக்கூடாது. பிஜேபி பல விதத்திலும் தலைவலிகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். தமிழ் மண்ணை பிடித்து விட்டால் அவங்கள் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேசம், ஒரே மொழி, ஹிந்தி போதும். தமிழ் எதுக்கு நீ ஏன் தமிழை படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை தான் அவங்க வந்து அமலாக்குறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சருங்கிறவர்கள்லாம் அதுதான் பேச. உங்களுக்கு நிதி தர முடியாது, பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தான் நிதி கொடுப்போம். பிஎம் ஸ்ரீ திட்டம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா, நிதி தந்துடுவோம். அப்படி நமக்கு 3000 கோடி ரூபாய் நிதி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை, தர வேண்டிய நிதியை தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு ஆட்சியாளர்கள், பாஜக ஆட்சியாளர்கள். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தடுத்து வச்சுருக்காங்க. முதல்ல அதை ஏன்னு கேட்பாரா விஜய்? ஏன் கேட்கணும்? அவர் ஏன் கேட்கணும்? அவரெல்லாம் அதை கேட்க முடியாது. அவருக்கான அசைன்மெண்ட் வேறு. அது என்ன அசைன்மெண்ட்டுன்னு நான் சொல்ல வரேன், அது வேறு. அதுக்குள்ளே அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அசைன்மெண்ட்டை சொல்லி கொடுக்கக்குள்ளே எனக்கு கட்சி வேணாம், கொடியும் வேணாம், டான்டாடான்னு நாங்கடாடான்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வேற போயிடக்கூடாது. அதனால் நம்ம சீக்கிரம் சொல்லியே முடிச்சிருவோம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி நிதியெல்லாம் நமக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நீ பிஎம்சி திட்டத்தில் உள்ள பள்ளிகளில் என்னென்ன மொழிகளுக்கெல்லாம் ஆசிரியர்களை நியமிச்சிருக்க அப்படின்னு கேட்டால், இந்திக்கு ஒரு 15 ஆசிரியர்களை நியமிச்சிருக்கோம், சமஸ்கிருதத்துக்கு ஒரு 52 ஆசிரியர்களை நியமிச்சிருக்கோம், தமிழுக்கு எதுக்கு ஆசிரியர், இந்தியும் தமிழும் இருந்தால் போதாதான் அப்படிங்கிறது தான் அவங்க கான்செப்ட். நம்ம என்ன கேட்கணும், எங்களுக்கு இருமொழி போதுமையா, மும்மொழி வேண்டாம், ஆங்கிலம் அகில உலகத்துக்கும் நாங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு போதும், தமிழ் எங்கள் தாய்மொழி, அது எங்கள் வாயிலே இருக்குது, அது எங்களுக்கு போதுமையா, அதில் இருக்க இலக்கியங்களும் நயங்களும் எங்களுக்கு போதும், 8 தொகை 10 பாட்டு எல்லாமே நாங்கள் அதை உள்வாங்கி படித்து கொண்டாலே நாங்கள் எத்தனை வேலை வேண்டுமானாலும் வாயில் சமாளிக்கலாம் அப்படிங்கிறத நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க அதெல்லாம் இல்லை, அது தமிழ் ஒரு பாஷையா. இப்போ ஒரு 700 வருஷத்துக்கு உள்ளே வந்த, எல்லாம் 300 வருஷத்துக்கு உள்ளே வந்த ஹிந்தி தான் மொழி. ஏன்னா ஹிந்தியை தவிர எங்களுக்கு வேறு மொழி தெரியாது அப்படின்னு அமித்ஷா பாய் சொல்லுறார். அமித்ஷா பாய் சொல்லுறது தான் இங்கே நம்ம அகில இந்தியாவுக்கும் பொருத்தமாக சட்டமாக ஆக்குவோம். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அதுதான். சமஸ்கிருதத்தை கொண்டா இந்தியை கொண்டா ஒரே மொழி ஒரே நாடுன்னு ஆக்கு
எல்லாருமே இந்து நாடு மற்றவங்கெல்லாம் ஓடு அப்படிங்கிறது அவர்களுடைய சித்தாந்தம். இந்த இந்துக்களுக்குன்னு வேறு எதுவும் செஞ்சுருவாங்கங்களா? அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆர்எஸ்எஸ்காரங்களா பிஜேபிக்காரங்களா? இல்லை. மண்டல் கமிஷன் பரிந்துரைகளுக்கு எதிராக, அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக போராடி விபி சிங் ஆட்சியை போராடி ரத யாத்திரை பண்ணி விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். முதல்ல அதை நம்ம உள்வாங்கணும். அந்த அரசியல் புரிதல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு இருக்காது. அதனால நான் உங்களை தற்கூறின்னு உடனடியாக ஓங்கி அடிக்கிறது இல்லை. நீங்கள் அரசியல் பட்டுட்டீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. அரசியல் பட்டால் நீங்கள் அந்த கட்சியில் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அரசியல் தெரிந்து கொண்டது என்றால் நீங்கள் நிச்சயமாக விஜய் கட்சியில் இருக்க மாட்டீர்கள். அரசியல் தெரியும் போது நீங்கள் கூடு விட்டு கூடு பாய்ஞ்ச மாதிரி மாற்று கட்சி தேடி திமுக நல்ல கட்சி அப்படின்னு சொல்லி அதுக்கே வந்துடு. அதாவது எல்லோரும் தூய்மையான ஒரு நபரை தேடி அலைந்தாலும் கூட அப்படி ஒரு தூய்மையான நபரை பார்க்க முடியாது. இருப்பதில் யார் பெற்று அப்படிங்கிற ஒரு சான்ஸை தேடி தான் நம்ம பார்க்க முடியும். அதில் திமுக தான் பெற்று அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குது. நாம் உடனே திமுகவுக்கு வாரி அறையவில்லை. நாம் திமுக அப்படின்னு ரெக்கையை விரித்து சொல்லவும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் பயணப்பட்டு திருநெல்வேலிக்கு வந்திருக்கார். அவருடைய அந்த அசைன்மெண்ட் அவருக்கு கொடுத்துருக்காங்களா? அசைன்மெண்ட்டு நம்ம அங்கேருந்தே கையை காட்டிக்கிட்டு வந்தார்ல. எங்கேருந்து? சிபிஐ அலுவலகத்துலேருந்து, டெல்லியிலேருந்து கையை காட்டிக்கிட்டு வந்தார்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம். அதாவது கரூர் சம்பவம் சம்பந்தமாக விஜயை கரூரில் கூட்டி கொண்டு வைத்து நீர் வேனில் நின்று எப்படி பேசினீர், எங்கே வாக்க பாட்டில் தூக்கி தண்ணி பாட்டில் தூக்கி வீசினீர், அப்படி எந்த 10 ரூபாய்க்கு பாட்டில் 10 ரூபாய்க்கு பாட்டில்னு பாட்டு படித்து அப்படிங்கிறதெல்லாம் விசாரிப்பார்கள். அதாவது செய்வழி காட்சியை எங்களுக்கு காட்டித்தாருங்கள், அதை வச்சு நாங்கள் எப்படி மக்கள் இறந்தார்கள் என்று தெரிய வேண்டும் அப்படின்னு சிபிஐ விசாரிக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கோம். அது நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. ஆனால் இப்போது தற்காலிகமாக ஒரு அசைன்மெண்ட்டு, அது சில சீகள் கைமாறி இருக்கிறது. அந்த சீகள் கைமாறியதனால் இவர் அதுக்கு இவருக்கு கட்சியில் யாரும் வெற்றி பெறணும் இல்லை. அண்ணன் செங்கோட்டையனே வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெற்றி பெற போவதும் இல்லை. அது அப்படித்தான் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ திருச்சி கிழக்கு, பெரம்பூர் இதிலெல்லாம் வேட்புமனு தவறாக பண்ணியிருக்காருன்னு திமுககாரன் அக்கறையோட, வேட்புமனுல இவ்வளவு தப்புகள் பண்ணியிருக்கிய, என்னையா தற்கொலைத்தனமாக இருக்குது அப்படின்னு அக்கறையோடு சொல்லிட்டான். அப்புறம் அவங்க மாறி அதை திருத்திக்கிட்டு போய் வேட்புமனு இது பண்ணிட்டாங்க. பிறகு அதே மாதிரி ஆதவர்ச்சினா வேட்புமனு கூட நிறுத்தி வைக்கப்பட்டது, தள்ளுபடி பண்ணக்கூடிய சூழ்நிலை. இருந்தாலும் பண்ணிடாதிய, திமுக அதை கடிச்சு வச்சு கொடுவாரு ஆதவு, ஏற்கனவே அப்படி கடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர், அதனால் அதை பண்ணிடாதியன்னு அவங்க சொல்ல திமுக ஆட்சேபனை தெரிவிக்காதனால ஆதரவு வேட்புமனு ஏற்கப்பட்டுட்டுன்னு வைங்களேன். சரி, போட்டு பரவாயில்ல. இப்போ பெரம்பூரில் நம்ம அண்ணனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நீ ஆசைப்பட்டதுனால ஒரு சீட்டாவது நீ ஜெயிக்கணும்னு நினைக்க, ஜெயிச்சிருடு அப்படின்னு பெரம்பூரில் யார் கொண்டு போட்டிருக்காங்க? அன்புமணிக்கு உன் மேலே சிபிஐ வழக்கிருக்கியா, அங்கே ஒரு டம்மி கேண்டிடேட்டை போடு, எங்கேருந்து வேணாலும் போடு ஒரு கேண்டிடேட்டு. ஆமாம், அந்த அம்மாவை உணர்ந்து போட்டாச்சு. அந்த அம்மா நின்னாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி பெரம்பூரில் நிற்கி ஒத்த ஓட்டு அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறதும் கிடையாது. அதிமுக ஓட்டுகள் அப்படியே விஜய்க்கு மாற்றி அமைச்சு கூட போகிறாங்க. இதுதான் பெரம்பூர் தொகுதியில் நடக்க போகிற சம்பவம். இப்படி நடந்த உடனே விஜய் ஜெயிச்சிருவாருன்னா அதுவும் முடியாது தான். ஆனாலும் அவருக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டை நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி தாவேகா வேட்பாளர் ஒருத்தர் அருண்குமார்னு ஒருத்தர், அவரை எங்கே நிப்பாட்டினாங்க? எடப்பாடியில் நிப்பாட்டினாங்க. எடப்பாடியில் நிப்பாட்டினா அவர் காணவே இல்லை. இப்போதே வரை அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியலை. வேட்புமனு பரிசீலனையின் போது அவரை காணவில்லை. அவருடைய வேட்புமனும் சரி, மாற்று வேட்பாளர் வேட்புமனும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதுதான் கைமாறு. என்ன மாறு? இது கைமாறு. அதாவது பெரம்பூருக்கு ஒரு கைமாறு அதிமுக செஞ்சது. இங்கே எடப்பாடிக்காக இவர் கைமாறு விஜய் செஞ்சது. விஜய் தன்னுடைய வேட்பாளர் அந்த அருண்குமார் ஏற்கனவே நேற்று வரை எந்த கட்சியில் இருந்தவர்? அதிமுகவில் இருந்து. இன்னைக்கு புதுசாக தாவேக்காவில் குதித்து சீட்டும் வாங்கிட்டார். சீட்டை கொடுத்துட்டாங்க.
கொடுத்தா அவர் ஓடுவாருங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஓடத்தான் வேணுங்கிறதுக்கு தானே அவருக்கு கொடுத்தது. அப்படியாக எடப்பாடியை கரையேற்றி விடணுங்கிறதுல முனைப்பு காட்டியிருக்கார். எடப்பாடி போன ட்ரிப்பு நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இந்த முறை எடப்பாடியார் ஜெயிப்பது கடினம் அப்படிங்கிறதுனால தான் விஜய் வேட்பாளரை ஓட வச்சாச்சு அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இங்கே பெரம்பூரில் வந்து அவருக்கு எதிரான வேட்பாளர் வந்து டம்மி அப்படின்னு நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஓடுனா ரொம்ப கேவலம், ஒரு நீண்ட நாளைய கட்சியிலேருந்து இப்படி வேட்பாளர் ஓடிட்டாங்களேன்னு மகா கேவலமாயிருமேன்னு டம்மி ஆக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்படி தாங்க. ஏன்னா திருநெல்வேலி தொகுதியில் ஜான்சி ராணின்னு ஒரு அம்மா அதிமுகவுக்கு நின்று நயனா நாகேந்திரன் பிஜேபிக்கு நின்னார். ஓட்டை புறாத்தி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எந்த கட்சிக்கு, நயனா நாகேந்திரனுக்கு. அந்த அம்மா செயல்படாமல் அப்படியே இருந்துட்டு இந்த எசகி சுப்பையா, கேஆர்பி பிரபாகரன் இவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படியே நிர்வாகிகளை பார்த்து, யோ காசக்கூடியா நயனானந்தனுக்கு ஓட்டை போட சொல்லியா, அடுத்தால் நம்ம தான் கூட்டணி வச்சுக்கிடுவோம், ஜான்சி ராணிலாம் சும்மா தாயா அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகளை கச்சிதமாக பண்ணினாங்க. கிளைக்கழக செயலாளர்கள் முதற்கொண்டு அப்படியே மாறி வேலையை அப்போ அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து ஓட்டு உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன் எதுக்குலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கான இது வந்து அதான் நான் சொல்லிட்டேனே, தலைவலி என்ன செய்ய முடியும். இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கிடுவோம். மக்கள் வந்து ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு இருந்து இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அனைவரும் வாக்களிக்க வேண்டும்.